சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. கடத்தல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐஜி பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு நீதிபதி பாக்கரவர்த்தி முன்பு நேற்றும் அதே போன்று நேற்று முன்தினமும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பு மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன் மற்றும் அதே போன்று பொன் மாணிக்கவேல் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்களும் வாதங்களை முன்வைத்தனர். அப்போது நேர்மையான அதிகாரியாக இருந்த பொன் மாணிக்கவேல் இதற்கு முன்னர் இது போன்று எந்த விதமான அவர் மீது ஒரு குற்றச்செயல்களோ அதே போன்று வேற எதுவும் முறைகளில் உள்ளிட்ட பல்வேறு இது போன்ற எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடாத நிலையில் இவர் மீது வேண்டுமென்ற இவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சிபிஐ இவரது வீட்டில் சட்டவிரோதமாக நுழைந்து அவர் வீட்டில் இருந்த பொருட்களை எடுத்து சென்றதாகவும் மேலும் அவர் இந்த சிலை கடத்தல் இருந்த முக்கிய குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என சிபிஐ தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பொன் மாணிக்கவேல் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பொன் மாணிக்கவேல் இதுவரையும் இது போன்று ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த போது உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை உள்ளிட்ட இந்த நீதிமன்றங்களின் உத்தரவின் பேரில் கண்காணிப்பின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகளை மேற்கொண்டார். இதில் எந்த விதமான முறையும் யாருக்கும் எந்த விதமான குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த செயல்களும் செய்யவில்லை. அதனால் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு அவரை கைது செய்து விசாரணை நடத்துவதற்கு உட்படுத்தக்கூடாது. அதனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அதே போன்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷா தன்னை வேண்டுமென்று சிலை அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தன் மீது வழக்கு பதிவு செய்து என்னை சிறையில் அடைத்தார். ஆனால் நான் ஒரு நிரபராதி எனவும் அவர் தரப்பிலும் அந்த இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக சிபிஐ கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் என்ன, அதற்கான ஏதாவது ஆதாரங்கள் உள்ளதா, அதே போன்று என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதில் அதே போன்று அந்த பெயிலபிள் மற்றும் நான் பெயிலபிள் செக்ஷன்கள் என்னென்ன என்பது குறித்த விவரங்களை நீதிமன்றத்தில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். சிபிஐயும் அது தொடர்பான ஆவணங்களை சீலிட்ட கவரில் வழங்கியிருந்தனர். அதன் அடிப்படையில் அதன் மீதான விசாரணையின் நேற்று நிறைவடைந்த இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருந்த நிலையில் தற்போது நீதிபதி முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதில் பார்த்தோம் என்றால் முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிடுவதாகவும் மேலும் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார். அதில் என்னவென்று பார்த்தோம், சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் 4 வார காலத்திற்கு தினமும் காலை 10:30 மணிக்கு நேரில் ஆஜராகி பொன் மாணிக்கவேல் கையெழுத்திட வேண்டும். அதே போன்று 2 நபர் அந்த சுருட்டி என்ற கூடிய அந்த ஜாமீன்தாரர்களை அவர்கள் கொடுத்து அந்த ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று 25,000 சுருட்டி பணமாகவும் அவர் சிபிஐயிடம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட இந்த நிபந்தனைகளை வழங்கி இந்த முன்ஜாமீன் என்பதை தற்போது உயர்நீதிமன்ற மதுரைக்கு அமர்வு என்பது வழங்கி இருக்கின்றது. சுபா. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.